வணக்கம் தமிழ் உறவுகளே. நாம் இந்த காணொளியில் 900 ஆண்டுகளை கடந்த ஒரு பழமையான கோயிலை பற்றித்தான் பார்க்க உள்ளோம். இக்கோயில் எய்துனூர் என்னும் சிற்றூரில் உள்ளது. இந்த எய்துனூர் கடலூரில் இருந்து நெல்லிக்குப்பம் சென்று அங்கிருந்து 2 கிலோமீட்டர் சென்றால் இந்த எய்துனூரை அடையலாம். கோயில் கிழக்கு திசையை பார்த்தவாறு அமைந்துள்ளது. கிழக்கு பக்கம் நந்தி சாளரம் வழியாக இறைவனை பார்ப்பது போன்ற அமைப்பு உள்ளதால் நாம் இறைவனை காண தெற்கு பக்கம் சென்று இறைவனை வணங்க வேண்டும். கல்வெட்டில் இறைவனை குலோத்துங்க சோழ ஈஸ்வரமுடையார் என்றும் தற்போது இறைவனை ஆதிபுரீஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள். இறைவி பத்மநாயகி ஆவார். இவர் தெற்கு திசையை பார்த்தவாறு அருள் புரிகிறார். தெற்கு வாயிலின் முன் சுவற்றில் வாலி ராவணனை தனது வாளால் சுற்றி கட்டி வைத்தார் போல ஒரு புடைப்பு சிற்பம் உள்ளது. பார்ப்பதற்கு மிக அழகாக காணப்படுகிறது. வழக்கம் போல தெற்கு கோட்டச் சுவற்றில் பிள்ளையார் தட்சிணாமூர்த்தியும், மேற்கு கோட்டச் சுவற்றில் திருமாலும், வடக்கு கோட்டச் சுவற்றில் பிரம்மாவும் துர்க்கையும் உள்ளனர். திருச்சுற்றின் மேற்கு பக்கம் பிள்ளையார், திருமால், முருகன் ஆகியோருக்கு தனி சன்னதி உள்ளது. இக்கோயிலில் ஏறக்குறைய 7 கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது. அவை அனைத்தும் குலோத்துங்க சோழன் காலத்தில் வெட்டப்பட்டதாகும். இங்கு குலோத்துங்கன் சோழன் என்பது சிலர் 1ஆம் குலோத்துங்கன் என்றும் சிலர் 3ஆம் குலோத்துங்கன் என்றும் சொல்லுகிறார்கள். கல்வெட்டில் பெரும்பாலும் கோயிலுக்கு தானம் வழங்கப்பட்ட செய்தியே உள்ளது. கல்வெட்டின்படி பார்த்தால் கோயில் 900 ஆண்டுகள் பழமையானது என்று கணிக்கப்படுகிறது. நன்றி தமிழ் உறவுகளே. மீண்டும் மற்றொரு சிவன் கோயிலில் காண்போம்.